இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் செய்ய போகிறேன். இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய பலாப்பழ கொட்டையை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பலாப்பழ கொட்டையெல்லாம் நம்ம அலசி எடுத்துக்கலாம். அலசி எடுத்துகிட்டு அந்த தோலெல்லாம் மேலே இருக்க தோலெல்லாம் உரித்து எடுத்துக்கணும் தனித்தனியாக. இந்த மாதிரி பலா விதையோட தோலெல்லாம் தனித்தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேண்டான்னு தூக்கி போட்டுருவாங்க. பழத்தை மட்டும் நல்லா ருசியாக இருக்குது சாப்பிட்டுட்டு. இப்போ தான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த பலாக்கொட்டையில் இருக்குது. அயன் கண்டென்ட்டு, நோய் எதிர்ப்பு சக்தி, எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து 2 விசில் விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான மசாலா, கறிக்கு போட வேண்டிய மசாலா எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 1/4 மணி நேரம் ஊறின பிறகு சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சூப்பராக மேரினேட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கோட்டாகி வரணும். நல்லா ஊறின பிறகு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாலாம் கோட்டாகி வர அளவுக்கு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக பலாக்கொட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற பலாக்கொட்டை விதையை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.